எதுக்காக மகா உன்னை பிடிச்சி வெளியே தள்ளினாங்க? உன்னை உயிரோட குழி தோண்டி புதைச்சிட்டு மிரட்டினாங்க. எதுக்காக அப்படி சொன்னாங்க? சொல்லு சிந்து, சொல்லு. உன்னை கண்ணத்துல அடிச்சாங்களா? இல்ல இல்ல பைரவி, அவங்க என்ன அடிக்கல. அடிக்கலன்னு சொல்ற? அப்போ உன் கண்ணத்துல 5 விரல் தடம் அப்படியே பதிஞ்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பைரவி. சரி, நீ எதுக்கு ஐஸ் ரூமுக்கு போன? எதுக்கு மகா உன்னை வெளியே பிடிச்சி தள்ளினாங்க? உன்னை கொன்னுடன் வேற மிரட்டினாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? ஐஸ் வந்து கிளாஸ உடைச்சிட்டா, அதனால நான் அவளை திட்டுனேன். அத பாத்துட்டு மகாத்த கொஞ்சம் கோவப்பட்டாங்க, அவ்வளவுதே. ஐஷுவ திட்டினதுக்காகவா அவங்க உன்னை அடிச்சு வெளியே பிடிச்சி தள்ளினாங்க? இவா இன்னைக்கு 2ல 1 பாத்துடலாம். வா. என்ன நீ எதுக்கு இப்படி தடுக்கிற? இப்பதான் குடும்பத்துல பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப மறுபடியும் நம்ம புதுசா ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்க வேண்டாம். மகாத்த நம்ம அம்மா வயசுல உள்ளவங்க. அவங்க பொண்ணு நான் திட்டினதும் என்கிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துகிட்டாங்க. இது சின்ன விஷயம் தான், இத பெருசுபடுத்தாத பைரவி. இதை இப்படியே விட்டுடு. அதை எப்படி செஞ்சு விட முடியும்? நீதான் எந்த தப்பும் செய்யலையே. உன் பொருளை உடைச்சதுக்காக நீ போய் ஐஷுவை கேட்டிருக்க. அதுக்காக அவங்க உன்னை அடிச்சு கீழே பிடிச்சு தள்ளலாமா? இல்ல, அவங்க வேற ஏதோ எண்ணத்தோட தான் இது பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். இவா பைரவி வேண்டாம் பைரவி, நான் வரமாட்டேன். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. அன்னபூர்ணி அத்தை உடம்புக்கு முடியாதவங்க. தினம் தினம் ஒரு பிரச்சனைய தாங்குற நிலைமையில அவங்க கிடையாது. என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? நீ இன்னைக்கு அவங்கள மன்னிச்சு விட்டனா மறுபடியும் அவங்க இதே தப்பு தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சரியான பாடம் கத்து கொடுத்தாகணும். நீ ஒழுங்கா கூட வா. பைரவி, நான் சொல்றத கேளு. இது எனக்கும் மகாத்தைக்கும் உள்ள பிரச்சனை, புரிஞ்சுக்கோயே. நான் சொல்றத கேளு பைரவி. நான் சொன்னா நீ கேப்பல. இந்த பிரச்சனையை இதோட விட்டுரு பைரவி. நீ ரொம்ப மாறிட்ட சிந்து. உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டம்.